தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் பாஜகவில் இணைகிறார். முன்னாள் முதலமைச்சர் பாஜகவில் இணைகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா. கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா இவர் காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் ஆட்சியை பிடித்தபோது முதல் 2.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்க ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதன்படி 2.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் ஒப்பந்தத்தின்படி ஆட்சியை ஒப்படைக்காததால் 3 ஆண்டுகள் கழித்து முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகும்படி தேசிய தலைமையால் அறிவுறுத்தப்பட்டார். முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். பின்பு சிவக்குமார் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். சித்தராமையாவுக்கு காங்கிரஸ் கட்சியில் பதவி வழங்கப்படும், ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படும் என ஆலோசனை கூறப்பட்டது. ஆனால் சித்தராமையா தற்பொழுது சைலண்ட் மோடில் உள்ளார். தேசிய தலைமையோடு அவர் தொடர்பில் இல்லை. கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சியோடும் அவர் தொடர்பில் இல்லை. காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எதிலும் அவர் கலந்து கொள்வதில்லை. தற்பொழுது அவர் பாஜகவில் இணையப்போவதாக கூறப்படுகிறது. பாஜக மூத்த தலைவர்களுடன் அவர் நெருக்கத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா பாஜகவில் இணையப்போவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கர்நாடகாவில் காங்கிரஸ் கோஷ்டி பூசலில் சிக்கி தவிக்கிறது. தற்பொழுது கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா பாஜகவுக்கு தாவப்போவதாக உள்ள செய்தி வருகிற சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக எதிரொலிக்கும். காங்கிரஸ் கட்சி தற்போதுள்ள கணிப்பின்படி அங்கு தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையில் உள்ளது. சித்தராமையா காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினால் கண்டிப்பாக காங்கிரஸ் சட்டசபை தேர்தலில் தோல்வியடையும். கர்நாடக மாநில காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா பாஜகவில் இணைகின்றார்.